السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا طائر يطير بجناحيه إلا من سار الجنة. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن من كل شيء عبرة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை நலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் கண்டவர்களுமாக எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நினைமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நினைமிக்க ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, நாம் இறக்குகின்ற எல்லா செயல்களையும், பரக்கத்துகளையும், ஞானத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் மாற்றம் புரிவானாக. ஆமீன். இனிமைகள்லாம் இல்லாதியார்களே, நம்மளை சுற்றி நிறையா விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாக, அதே போன்று உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பொருள்களினுடைய விலை ஏற்ற தாழ்வு, சந்தை சம்பந்தப்பட்ட பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரலாறு காணாத உச்சத்தை சில பொருட்கள் தொட்டு கொண்டிருப்பதை நாமெல்லாம் அறிந்திருப்போம். அப்படி உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தி எப்படி நடந்தாலும் அதை ஒரு செய்தியாக கடந்து போய்விடக்கூடாது. அப்படி கடந்து போய்விட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் புது புது விஷயங்களை சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், அல்லது புது விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது சமுதாயத்திற்கு ஏற்றமானதாக இருக்கும் பொழுது அதை ஒப்புக்கொள்ளாத, அக்செப்ட் பண்ணாத ஒரு தலைமுறையினர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் சமுதாயத்தில் எழுச்சி அப்படின்றதே இல்லை. தெளிவாக சொன்னால் இன்னும் பழமைவாதத்தை பேசக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகம் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ என்னன்னு சொன்னால் நம்ம சமுதாயம் இன்னும் அப்டேட்டாக இல்லை. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் உலகளாவிய அளவில் இருக்கட்டும், அல்லது நம்ம ஊர்லையா இருக்கட்டும், அல்லது நம்ம வீடுகள்லையா இருக்கட்டும், அது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து என்ன பாடம், என்ன படிப்பினை அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டதன் விளைவாக இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உயர்வை அடைந்து கொண்டிருக்கின்ற சூழலில் மட்டும் சமுதாயத்தினுடைய, இஸ்லாமியர்களுடைய நிலை மற்றும் இன்னும் அப்படியே அகல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அப்போ உலகத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அது இஸ்லாத்தோடு என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, சமீப காலமாக ஒரு பறவையினுடைய வீடியோ, பெண் குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, ஒரு 40 வினாடிகள் கொண்ட 40 செகண்ட் கொண்ட வீடியோ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு வார காலமாக சமூக வலைதளத்தை திறந்தா அந்த விஷயந்தான் இன்னைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு பெண் குயின் அப்படின்ற பறவை மட்டும் பனி பிரதேசத்தில் தனியாக என்ன செய்யணும்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு வீடியோன்றது இன்னைக்கு அதிகமாக பகிரப்பட்டு நாம் இன்னும் அப்டேட்டாக இல்லை. இன்னைக்கு சில தமிழகத்தை சார்ந்த சில அரசியல்வாதிகள், சில அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வீடியோவை தனக்கு சாதகமாக எப்படி பேச முடியும், எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசித்து அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு சாதகமாக ஒரு ஃபோட்டோவை தயாரித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துட்டு வர்றாங்க.
இது தமிழகத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் கூட அது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ என்ன செய்யுதுன்னு சொன்னால் பிரபலமாகி கொண்டு இருக்கின்றது. பெண் குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, ஒரு 40 வினாடிகள் கொண்ட வீடியோ. பெண் குயின் அப்படின்னு சொன்னால் அது பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு பறவை. அந்த பறவை எப்போவுமே என்ன செஞ்சுன்னா கூட்டம் கூட்டமாக தான் எப்போவுமே இருக்கும். தனியாக ஒரு பறவை மட்டும் எப்போவுமே இருக்காது. அந்த 2007 ஒரு படம் பிடிக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தன்னுடைய கூட்டத்தை விட்டு தனியாக பாதை அமைத்துக் கொள்கின்றது. இதை ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த பெண் குயின் கூட்டம் போய்கிட்டே இருக்குது, ஒரே ஒரு பறவை மட்டும் தனியாக தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது. பெண் குயின் எப்பவுமே இப்படி பண்ணாதே, எப்பவுமே முன்னாடி ஒரு பறவை போகுதுன்னா அதை பின்தொடர்ந்து தான் என்ன செய்யுச்சுன்னா பெண் குயின் பறவை போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ எடுக்கக்கூடியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தனியாக போகக்கூடிய பறவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் கூட்டத்தோட விடுறாரு. ஒருவேளை தெரியாம போயிருச்சு என்ன மட்டும் மீண்டும் அந்த பறவை என்ன செய்யுதுன்னு சொன்னா தனியாக தன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்கிறது. அந்த ஒரு 40 செகண்ட் ஓடப்பட்ட வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இதுதான் பேச பொருள். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு சம்பந்தமாக பேசினாலும் இன்னொரு புறம் இந்த பெண் குயின் சம்பந்தமாக எல்லா சமூக வலைதளத்திலையும் இது குறித்த விளக்கம் தான் இன்னைக்கு பேசப்படுது. வெர்னர் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மனி சார்ந்த ஒரு இயக்குனர், அவர் ஒரு ஆவண படம் எடுக்கிறாரு. என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலக முடிவு அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி ஒரு ஆவண படம் எடுக்கும் பொழுது அவர் எடுக்கிற வீடியோவில் இந்த வீடியோ தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பதிவாகுது. 40 வினாடிகள் மட்டும்தான் அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் பரவலாக இருக்கக்கூடியது. பொதுவாக பெண் குயின்களை பொறுத்த வரைக்கும் குளிர் பிரதேசத்தில், ஏன்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது இஸ்லாத்தோட சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை நாம ஆழமாக மனதில் பதிய வைக்காத வரை கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புதுமையாக அல்லது தவிர்க்கப்படுவது போன்று நமக்கு தோன்றலாம். அதனால எந்த விஷயம் நடந்தாலும் அதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த பெண் குயில் பறவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கடுமையான குளிர் பிரதேசத்துல வாழக்கூடிய உயிரினம். ஒண்ணு போச்சுன்னு சொன்னா அதை பின்தொடர்ந்து தான் எல்லாமே போகும், எதுவுமே தனியா போகாது. அப்போ அந்த வீடியோ எடுக்கக்கூடிய சமயத்தில் இவர் ஒரு 2-3 தடவை கொண்டு போய் அந்த பறவையை எடுத்துட்டு போய் அந்த கூட்டத்தோட விடுறாரு. விடக்கூடிய பறவை மீண்டும் மீண்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு தனியாக ஒரு பாதையை அந்த பெண் குயின் தேர்ந்தெடுக்குது. அதுக்கு காரணங்களை நிறைய சொல்லிட்டு வராங்க சமூக வலைத்தளங்கள்ல. அந்த பெண் குயின் மரணத்தை நோக்கி போகுது. அதே மாதிரி அந்த பெண் குயினுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால கூட்டத்தை விட்டு தனியாக போகுது, மனச்சோர்வோட இருக்கு, அதுக்கு மட்டும் வாழ்க்கை தத்துவம் ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, அதனால தான் தான் செல்லக்கூடிய பாதையில கடலும் அல்ல, அதே மாதிரி மற்ற கூட்டங்களும் இல்லை, தனியாக ஒரு பாதையை ஒரு 70 கிலோமீட்டர்ல ஒரு மலை ஒன்று இருக்குது, அந்த மலையை நோக்கி இந்த பறவை சென்று கொண்டு இருக்கின்றது. எத்தனை தடவை எடுத்துக்கொண்டு போய் கூட்டத்தோட விட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த மலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. இதுதான் அந்த காணொலியினுடைய சுருக்கம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயம் குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, இஸ்லாமிய மார்க்கம் இதிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை எடுத்துக்கொள்ளுமாறு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல அல்லாஹ் தஆலா படைச்ச உயிரினங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நிறைய உயிரினங்களை, நிறைய பறவைகளை, நிறைய விலங்கினங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா படைத்திருக்கின்றான். சில உயிரினங்கள் கூட்டமாக வாழும், சில உயிரினங்கள் தனித்து வாழக்கூடிய அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். பொதுவாக இது ஒரு பறவையினுடைய சம்பவம் தானே, எங்கேயோ ஒரு பனிப்பிரதேசத்துல நடக்குது, யாரோ ஒருத்தர் பகிர்றாங்க, ஃபார்வர்ட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, நாம சமூக வலைதளத்துல பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு சாதாரண பார்வையோடு இந்த விஷயத்தை நாம் கடந்து சென்று விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு தடவை ஒரு நபி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த நபியை ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்கு. இந்த எறும்பு கடிச்ச உடனே அந்த நபி தன்னுடன் இருந்த நபர்கள்ட்ட சொல்றாங்க, என்ன இந்த எறும்பு கடிச்சிருச்சு, அதனால அந்த பூச்சை, எறும்பு இருக்கக்கூடிய பூச்சை நீங்கள் தீ வைத்து எரித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா இந்த எறும்பு பூச்சு தீ வைக்கப்படுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே இருக்கும், தீ வைத்ததற்கு பின்னால் வாவா அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா வழியை அறிவித்தான், ஹரக்கத உம்மத்தம் மினல் உம்மமி, ஒரு சமுதாயத்தை நீங்கள் எரித்து விட்டீர்கள். அது எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால்
துஸப்பிஹு, தஸ்பீஹ் செய்யக்கூடிய, இறைவனுடைய சான்றை உலகத்திற்கு பகிரக்கூடிய, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய சான்றளித்த ஒரு உயிரினத்தை, தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு உயிரினத்தை நபியை நீங்க எரிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சாதாரண ஒரு எறும்பு புற்று தீ வைக்கப்படும் பொழுது ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு அது தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்பதை ரப்புல் ஆலமீன் உணர்த்துகின்றான். அதே மாதிரி ஒரு தடவை சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒரு கூட்டில் இருக்கக்கூடிய 2 குஞ்சு சஹாபாக்கள் எடுத்து வச்சு கையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தாயிடமிருந்து பிரித்து தான் ஒரு அலங்காரம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பறவை என்ன செய்யுதுன்னா, தாய் பறவை இந்த சஹாபாக்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த குஞ்சை தேடி சஹாபாக்கள் இருக்க கூட்டத்தையே தலையை வட்டமிட்டு சுற்றி வருது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரணத்தை கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், பார்க்கறதுக்கு அழகாக இந்த குஞ்சுகள் இருந்ததுனால நாங்கள் தாயிடமிருந்து அதை நம்ம பிரித்து என்ன செய்யறோம்னா நாங்கள் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் யார சொல்லலாம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஃபஜஅ ஹாதிஹி பிவலதிஹா, நீங்கள் அந்த குஞ்சை அந்த தாயிடமிருந்து பிரிப்பதன் மூலமாக அந்த தாய்க்கு நீங்கள் வலியை கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், உயிரினமாக இருந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ் தஆலாவும் சரி, அதற்கான காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு தாயிடமிருந்து குஞ்சை பிரிந்ததனால் தாய் பாசத்தை அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். எறும்பு என்கிற ஒரு படைப்பு, ஒரு உயிரினம் சாதாரணமா பார்க்கும் பொழுது நமக்கு சின்னதாக, ஒரு சாதாரண எறும்பினுடைய அளவு சின்னதாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அதை தஸ்பீஹ் செய்கிறது அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு ரப்புல் ஆலமீன் வஹீயை அறிவிக்கின்றான். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த பறவை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன? இதன் மூலமா நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னா குர்ஆன்ல 29 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பறவைகள் குறித்து பேசுகின்றான். அதுல 21 இடத்துல பறவை தாயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய, தயிர்னு சொல்லக்கூடிய நேரடி வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகிக்கின்றான். குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தாயிரி யதீரு பிஜனாஹி இல்லா உம்மனம் தஅலகும், நான் பார்க்கக்கூடிய பறவை என்பது அது தங்களுடைய இறக்கையை விரித்து பறக்கக்கூடிய பறவை என்பது உங்களை போன்ற ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் பறவை இனத்தை ரப்புல் ஆலமீன் இணைத்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பறவைகளுக்கும் அறிவாற்றல் உண்டு. வதைரு சாஃபாத்தின் குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, நாம பார்க்கும் பொழுது பறவைகள் சும்மா அங்கங்கே பறந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், பறவை இனங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலாவை தொழுகின்றன, அவனை தஸ்பீஹ் செய்கின்றன என்று பறவைகளுக்கு இருக்கின்ற அறிவாற்றலை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் தஆலாட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ரப்பி அரினை கைஃப துஹ்யில் மௌதா, யா அல்லாஹ் நீ எப்படி மரணத்திற்கு பின்னால் நீ உயிர் கொடுத்து எழுப்புகிறாய் அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு 4 பறவைகளை வைத்து ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றான். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய பறவைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் இருவருக்கும் மத்தியில் போட்டி வருகின்ற பொழுது, ஒருவர் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா காகம் என்ற பறவையின் மூலமாக பாடம் எடுத்ததாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தருகின்றான். இன்னும் நமக்கு நெருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், காபத்துல்லாவை ஆபிரகாம் படையெடுத்து வந்த பொழுது அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்த அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சபா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய இளவரசியாக இருந்த பில்கீஸ் அம்மையார், அந்த இளவரசிக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஹிதாயத்தை, நேர்வழியை அல்லாஹ் தஆலா ஒரு பறவையின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதெல்லாம் பறவைகள் குறித்து குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இஸ்லாமிய பார்வையில் அந்த வீடியோஸ்லாம் நாமெல்லாம் பார்க்கணும். இஸ்லாமிய பார்வையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், சபீஸ்ம ரப்பிக்கல் அலா, நபியே உயர்ந்த உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். எப்படிப்பட்ட இறைவன்? அல்லது ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் எல்லா விஷயங்களையும் படைத்தான். படைத்தது மட்டுமல்ல, படைப்பினங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கின்றான். வல்லதி கத்தர ஃபஹதா,
எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்கிற அளவையும் அல்லாஹ் தஆலா தான் நிர்ணயித்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஃபஹதா, எல்லா படைப்பினங்களும் எங்கு செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த இனங்களுக்கு வழிகாட்டி கொடுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப யாராக இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும், பறப்பதாக இருக்கட்டும், நடப்பதாக இருக்கட்டும், ஊர்வனமாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களும் எப்படி வாழ வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்கின்ற விஷயத்தை அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா எவ்வளவு மகத்துவமானவன். ஒரு இடத்துல ஒரு இனிப்பான பொருள் இருக்கும் பொழுது அதை தேடி வருவதற்கு ஈயோ அல்லது எறும்பிற்கோ அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றான். எல்லா உயிரினங்களினுடைய விஷயங்களும் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகின்ற பொழுது, அதை நாம் பார்க்கின்ற பொழுது முழுக்க முழுக்க ஒரு முஸ்லிமினுடைய சிந்தனை அது இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கெல்லாம் தேன் எவ்வளவு அருமையான உணவு. அந்த தேனை சேகரிக்க வேண்டும், எங்கு போய் எடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் தேனை உருவாக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அந்த தேனிக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பதாக அல்ல, வஹி அறிவிப்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். வஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனிக்கு அல்லாஹ் தஆலா வஹியை அறிவிக்கின்றான். எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை கொடுக்கின்றானோ அதே போன்ற உள்ளுணர்வை அல்லாஹ் தஆலா தேனிகளுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை தேனை சேகரித்து தன்னுடைய கூட்டில் நிரப்புமாறு அல்லாஹ் தஆலா தேனிக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கின்றான். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த பறவை தனியா போறதில்ல, நிறைய இன்னைக்கு அதுதான் எல்லா சமூக வலைத்தளத்திலையும். அந்த பறவை தனியா போறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க. அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அது தனிமையை விரும்புது, அதுக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்றத அந்த பறவை உணர்ந்துருச்சு, அதனால தனியா போகுது, அதுக்கு ஏதோ அது வித்தியாசமான பறவையா இருக்கு அப்படி நிறைய காரணங்களை சொல்றாங்க. பொதுவாக தனிமை அப்படின்ற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் காட்டுகின்ற, உணர்த்துகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அந்த பாதை நாம் செல்லுகின்ற பொழுது தவறானதாக அல்லது நம்முடைய பார்வைக்கு அது வேறு விதமாக தெரிந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பாதையில் அது வேறு விதமாக மாறக்கூடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஆரம்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது 2 நபர்களுக்கு மத்தியில் வந்த சண்டையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கோபத்தில் ஒருத்தன் அடிச்சிருவாங்க, அவன் கீழே விட்டு உடனே மூத்தாயிருவான். இந்த விஷயங்களாம் தெரிஞ்ச ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்து வருவதற்காக ஆள் அனுப்புகின்ற பொழுது ஊரை விட்டு அந்த ஃபிரௌன் என்னை காப்பாற்றி இறைவா என்று துஆ செய்தவர்களாக மதியனை நோக்கி தனியாக பாலைவனத்தில் நடந்து செல்கின்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தூர்சீனா மலைக்கு அருகாமையில் அழைத்து பேசுகின்றார். அப்போ ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பார்வையில் அந்த பாதை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற துஆவை செய்துவிட்டு நாம் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையை தேர்ந்தெடுத்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில செயல்கள் தனிமையில் செய்வதால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிக அந்தஸ்தை பெற்று தருகின்றது. அர்ஷினுடைய நிழலே இல்லாத நாளில் நிழல் பெறக்கூடிய 7 நபர்களை அறிமுகப்படுத்துகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே ஒரு ஆள் குறித்து சொல்வார்கள், ரஜுலுன் தகரல்லாஹ ஃபில் ஹல்வதி, தனிமையில் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுகின்ற ஒரு மனிதன், ஃபஃபாதத் ஐனாஹு மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பயத்தினால தனிமையில் ஒரு மனிதன் இறைவனை நினைத்து அவன் கண்ணீர் சிந்தினால் அந்த மனிதனையும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழே நிழலிப்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். இந்த பறவை தனிமையை தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருந்தாலும் தனிமை அப்படின்ற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்வான், மன் ஹஷிய ரஹ்மான பில் கைபி வஜா பி கல்பின் முனீப், தனிமையில் இருக்கின்ற பொழுது மறைவான நேரத்தில் யார் அல்லாஹ் தஆலாவை பயந்து தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்பார் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்துகளை வழங்குவதாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மார்க்கம்
இப்ப நாம இருக்கிற நிலைமையில இருந்து மிகப்பெரிய குழப்பமான காலகட்டத்திற்கு செல்லும் அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்காலம் குறித்து சஹாபாக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், குழப்பத்தின் உச்ச கட்டத்தில் மார்க்கமும் முஸ்லிம்களும் இருக்கின்ற நேரத்துல நான் எதை கடைபிடிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்களில் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அப்பொழுது தனிமையில் இருப்பதை விரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. கூட்டத்திலிருந்து ஒரு சாதாரண பறவை பிரிந்து சென்ற அந்த நிகழ்வின் மூலமாக இஸ்லாமிய பார்வையில் நமக்கு இவ்வளவு விஷயங்களை அந்த பறவையினுடைய அந்த சம்பவம் கற்றுத்தருகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு சில வழிகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இந்த பாதை தான் உன்னுடைய வாழ்க்கை, இந்த வழியில் தான் உன்னுடைய ரிஸ்க் கிடைக்கும், இந்த வழியில் தான் உன்னுடைய அஜல் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சில பாதைகளை நமக்கு காட்டி கொடுத்தால், நமக்கு நிர்ணயித்தால், பிற நபர்களுடைய பார்வையில அது எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த பாதையில் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌன் துரத்திட்டு வர்றான். அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுதும் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, தொழுவாங்க, அல்லாஹ் இந்த பாதைகளுக்கு எல்லாம் போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிப்பான். ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலுக்கு அப்படியே அந்த கடல் கரையோரம் வந்து நின்றுவாங்க. இது பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம், என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னால முகரபூன், மூசாவை இங்க போனா நிப்பாட்டிட்டீங்களே. மக்களுடைய பார்வையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை அது அவர்கள் பார்க்கின்ற பொழுது தவறான பாதையாக அல்லது தாங்கள் அழிந்து விடக்கூடும் என்று பயப்படக்கூடிய ஒரு பாதையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்த பாதை இருந்துச்சு. பின்னாடி ஃபிரௌன் அவனுடைய படை துரத்தி கொண்டு வருகின்றது. முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை எதிர்நோக்கியவர்களாக நிற்கின்றார்கள். இந்த அந்த மக்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கொண்டாந்து நம்மளை நிப்பாட்டிட்டாங்களே, இதுக்கடுத்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்த, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்த பாதை மக்களினுடைய பார்வையில தவறானதாக அல்லது அழிவை நோக்கிய பாதையாக இருந்த அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஃபத்ரிபி அஸாகல் ஹஜர், மூசாவே உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை வச்சு அந்த கடலில் அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கின்றார்கள். உடனே கடல் விழுந்து வழிவிட்டது. அல்லாஹ் தஆலா நமக்காக வேண்டிய ஒரு பாதை எல்லாம் வடிவமைத்துக் கொடுக்கின்ற பொழுது இந்த பாதையில் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் நமக்கான ரிஸ்குகள் அல்லது நமக்கான தவணை அந்த விஷயத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது அது நேரான பாதையாக இருக்கின்ற பொழுது மக்களினுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து நாம் சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அழிகேட்டில் போய்விடுவோம். அதைத்தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தின் மூலமாக இந்த பறவை இந்த விஷயத்தில் இருக்கு. மக்களுடைய பார்வையில் அது நமக்கு தவறாக தெரியலாம். மக்கள் பார்க்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் மக்களுடைய பார்வையில வேறு கோணத்தில் தெரியலாம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த பாதையில் அந்த விஷயத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் பிற நபர்களுடைய விமர்சனத்தை நாம் தவிர்க்க வேண்டும். குகைவாசிகள் கஹஃப் சூராவில் அல்லாஹ் தஆலா குகைவாசிகளுடைய வரலாற்றை சொல்லி தருவாங்க. அப்போ மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பாதையில இறை நிராகரிப்புல குஃப்ருல இருக்கிறாங்க. அப்ப இந்த குகைவாசிகள் மட்டும் அவங்களுக்கு அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இறை நிராகரிப்பு தவறாக தெரியுது. மக்களினுடைய பார்வை ஒரு விஷயம் அழகாக தெரியலாம். மக்களினுடைய பார்வையில ஒரு அந்த காலத்துல வாழ்ந்த கஹஃப்வாசிகளினுடைய காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு குஃபர் என்பது ஒரு அழகான ஒரு காரியமாக தெரிந்தது. அதே பார்வைதான் இந்த கஹஃப்வாசிகளுக்கு இது தவறு என்று அவர்களுக்கு புரிந்தது. தனிமையை தேர்ந்தெடுக்கின்றார்கள், குகையில போய் தஞ்சம் அடைகின்றார்கள். குகைவாசிகள் மட்டுமல்ல, அவர்களோடு சென்று பயணித்த நாயையும் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் மக்களுடைய பார்வையில அழகாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கோபத்திற்குரியதாக இருந்தால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் மக்கள் அதை தவறாக பார்த்தாலும் அதை நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த ஒரு பாடத்தை தான் இந்த பறவையினுடைய விஷயங்கள், பறவையினுடைய சம்பவம் நமக்கு கற்றுத் தருகின்றது. தனிமையில் சென்று அமல் செய்ய வேண்டும். உங்களுக்கான பாதையை அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய பாதையை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பறவையினுடைய சம்பவங்கள் நிறையா. அதுக்கு மரணம் வந்துருச்சு. எதனால தான் அது மரணத்தை நோக்கிய முன் தயாரிப்புகளை நோக்கி அது சென்று கொண்டிருக்கின்றது.
இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இறுதி காலம் நெருங்குகின்ற பொழுது முழுக்க முழுக்க துன்யாவை விட்டு பிரிந்து மறுமைக்கான முன் தயாரிப்புகளில் நாம் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும் இந்த பறவையினுடைய சம்பவத்தின் மூலமாக நாம் ஒரு முஸ்லீமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தனிமையை விரும்ப வேண்டும். மரணத்தை நோக்கிய முன் தயாரிப்புகள், மக்களுடைய பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவனுடைய பொருத்தம் எந்த பாதையில் கிடைக்கும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலாவினுடைய பிரியத்திற்குரிய வாழ்க்கையாக மாறும் என்பதை தான் இந்த பறவையும் இந்த பறவையினுடைய அந்த காணொளியும் நமக்கு கற்றுத் தருகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதை ஒரு சாதாரணமான ஒரு காணொளியாக சம்பவமாக கடந்து சென்று விடாமல் அதிலிருந்து மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஹ்ரத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.